இந்த படத்தில் வந்து தொடுவானத்தில் அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்கேன். ரொம்ப அழகாக பரத் இசையில் வந்து அழகான காட்சியில் அந்த பாட்டு வெளில வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரைத்துறையில் முக்கியமான பதிவை பதிவில் பங்கு பெறும் $1,000,000 அவங்க இது வரைக்கும் வந்து திரைக்குழு ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 படமும் மக்கள் மத்தியில் வந்து பெரும்பான்மையாக பேசப்பட்டது. அவங்க யுவராஜ் அவரை வந்து நான் சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கப்புறம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாரி திரைத்துறையில் தனக்கேற்ற ஒரு இடத்தை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் மற்றும் நடிப்பில் ரெண்டுலேயுமே வந்து தன் காலை பதிச்சிருக்காரு. அவரையும் நான் சந்திக்கணும் ரொம்ப நாள் நினச்சேன். அது வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் பரத் மூலமாக இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க 2 பேர்த்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி, அதற்கு பரத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தயாரிப்பில் பங்கு பெறும் சத்யா கரிகாலன் அவர்களுக்கும் நன்றி. மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக கோபி வந்து என்னோட காலேஜ் ஜூனியர். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு எல்லாரும் கவனிக்கத்தக்க ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட சீனியர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த ஊடகம் மற்றும் மக்கள் பத்திரிகை துறை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய படங்களில் உங்களோட பேரை வந்து கார்ட்ஸில் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததாக இந்த பெயர் வந்து இலக்கிய வட்டத்தில் சரி, சினிமா வட்டத்திலையும் சரி ரொம்ப பரிச்சயமான பெயர். நிறைய பேருக்கு இவருடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளவு பிரியம் அவரோட எழுத்துக்கள் மேலே. ஸோ இந்த படத்தில் பெரம்பூர் கானா அப்படின்னு சொல்லி ஒரு அசத்தலான ஒரு பாடலை கொடுத்த எழுத்தாளர் பாடலாசிரியர் பாக்யம் சங்கர் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து திடீர்னு பாரிக்கிட்ட வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. எனக்கு வந்து அண்ணன் மாதிரி ஒரு பாட்டு ஜிகர்தாங்க மாதிரி எழுதணும் அப்படின்னு சொன்னார். வர்றதுலாம் இப்படியே தான் வரும் போல இருக்குது அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சந்தித்தோம். நண்பர் பரத் சங்கருடைய ரொம்ப சூப்பரான ஒரு ஆள் சந்திச்சு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த வைப்பே நல்லா இருந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு யுவராஜ் கணேசன் அவர் தெரியும். அவருடைய கம்பெனி என்னென்னா எனக்கு ரொம்ப முக்கியமாக நார்த் சென்னை படம் அது. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு காதல் கதையை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நார்த் சென்னை அப்படின்னாலே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய கதை இருக்கும்ன்ற இடம் இருக்கும். அப்போ தான் ஒரு நாள் பாரி சொன்னார், ஆனால் என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு கேட்டார். என்ன பாரி, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படம் எழுதிட்டு இருந்தீங்க, அப்போ அதுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக வந்தேனே அப்படின்னாரு. என்ன பாரி சொல்கிறீங்க, எனக்கு மறந்துட்டேன். ஒருவேளை மேபி நான் நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கேன் பொழுது, அதனால தான் கூப்பிட்டுக்கார் பாட்டு எழுத. நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்டுருப்போம் போல இருக்கு நான். ஸோ அந்த வகையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான படங்கள் வந்து $1 மில்லியன் மாதிரியான நிறுவனங்கள் தான் எடுக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு மூவியை எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு இந்த நேரத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அந்த வகையில் வந்து நான் யுவராஜ் கணேசன் தயாரிப்பாளர், என்னுடைய நண்பர், நெடுநாள் நண்பர் சரவணன், ஸோ நியோ காஸ்டில் அந்த மாதிரி எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். என்னுடைய தம்பி சாஜன், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இசையமைப்பாளர் பரத் சங்கர், எல்லோருக்குமான நன்றி. இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும். ஏன்னா அது குடும்பங்களாக பார்க்குற படம் இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் அவ்வளோ சிரிச்சது நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றிண்ணா, தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக ஏகப்பட்ட பாடல்கள் இவரோட அந்த ஃபிலிமோகிராஃபியில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இதில் நிறைய பாடல்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸ்னே சொல்லலாம். அதில் அகம் நிறைய ஒரு மாதிரி அப்படின்னா வெட்டிங் பெல்ஸ் இன்னொரு மாதிரி. ஸோ அப்படி நல்ல நல்ல பாடல்களில் நல்ல நல்ல படங்களுக்கு கொடுத்து அந்த படத்தை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை கொண்டு சேர்த்த பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு கொடி நன்றி. $1 மில்லியன் இது எனக்கு 4வது படம். தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இதுவும் வந்து எனக்கு 4வது ஸ்டேஜ். அதை உருவாக்கி கொடுத்த யுவராஜுக்கு பெரிய நன்றி. இந்த $1 மில்லியன் வர ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு வகையில் அன்பை வந்து சொல்கிற படமாக தான் வந்திருக்கு. நீங்கள் குட் நைட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட அன்பை வந்து
வெளிப்படுத்தும். லவ்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடியோட அன்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மனிதாபிமானம் கலந்த ஒரு அன்பை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துலேயும் ஜாதி மதத்தை தாண்டி ஒரு காதல் தான் பெருசு, அன்பு தான் பெருசு அப்படிங்கிறத சொன்ன வகையில் இவங்க போகிற ரூட்டே வந்து ரொம்ப தரமான ரூட்டு, இப்போ தேவையான பாதையாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யுவா. உன்னுடைய கதை தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் மெருகேறிட்டே இருக்குது. இன்னும் 2 படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதில் ஒரு படம் வந்து முக்கியமான படமாக வரும். அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு. அதுவும் சீக்கிரம், அதில் வந்து பாடல்களும் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து இயக்குனரை பற்றி சொல்லணும். இயக்குனர் பாரி, இசையமைப்பாளர் பரத், இவங்க 2 பேரும் ஸ்டேஜில் நிற்க வச்சு இவங்க 2 பேரையும் வந்து கவுண்டமணி சாரோட டயலாக்லேயே பேச சொன்னீங்கன்னா 2 நாள் இல்லை 20 நாள் கூட அவங்களால பேச முடியும். அவ்வளோ கண்டென்ட், அவ்வளோ தீவிர ரசிகர்கள் கவுண்டமணி சாருக்கு. ஏன் இங்கே நான் பதிவு பண்ணுறேன்னா, அன்பே டயானாங்கிறது வந்து காதல் தேசம் இல்லையா, அன்பே டயானான்னு டைப் பண்ணுவார். அது வந்து டைட்டிலாக வச்சுக்கிறது இங்கே இருந்தது. $1 மில்லியன் ஏற்கனவே இருந்துன்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில். அது வந்து பாரியோட டைரக்ஷனில் வர்றது ஒரு பொருத்தமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அவரு வந்து ஏன்னா 2 பேரும் பேசும்போது, ஐயா நான் வந்து நாளைக்கு கம்போசிங் வரலாமா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு டெல்லியில் எனக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சார் சொல்லுவார்ல, அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டியூன் பிடிச்சிருச்சுன்னா அட்ராஸாக்க இந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ தூரம் 2 பேரும் அந்த கான்வர்சேஷனில் ஊறி போயிருப்பாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லைனை ஏதாவது தப்பாக எழுதியிருக்கோம், இல்லை அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாட்டாமல் தீர்ப்பை மாற்றுங்க அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அது வந்து ட்ரெய்லர் லான்ச்சிலே சொல்லணும்னு நினச்சேன், அவங்க 2 பேரையும் பேச விடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், மாட்டி விட்டேன்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 4 பாடல் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் படத்தில் வந்து பாரியோட பேனாவை திருடிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ வந்து ஒரு பாட்டு எழுதிடுறாரு. ஸோ நாங்களாம் இருக்கிறோம். ஏன்னா இதில் வந்து இன்னொரு பாக்கியம் சங்க முத்தமிழ் இதில் வந்து $1 மில்லியன் முதல் முறையாக வந்ததில் ரொம்ப ஹாப்பி தலைவா, சீரியஸாக ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து 4 படத்துல 3 படத்தில் நான் இருக்கேன், இருந்தாலும் இந்த படத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததில் ரொம்ப ஹாப்பி. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பரத் சங்கர் ஐயா, உங்களுடைய நான் வந்து சமீபத்தில் மீட் பண்ணாலும் ரொம்ப அற்புதமான மனிதர், ரொம்ப திறமையான கம்போசர். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக இல்லை ஏதாவது சொல்ல வந்தால் கூட ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவார். ரொம்ப பாசிட்டிவான ஆள். மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கோபி பிரதர் செம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் வந்து அந்த கதையை கேட்டது வந்து சொன்னேன் இல்லையா, மக்கள் கண்டிப்பாக உங்களை கொண்டாடினாங்க. ரொம்ப ரொம்ப சத்யா மேம், நான் வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணதில்லை. இந்த டீமோடு நீங்கள் சேர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் மேம். சரவணன் சார் எங்கே இருக்கீங்க? இல்லையா? ஓகே சார், நீங்களும் சேர்ந்து யுவராஜுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த டீம் நிறைய வந்து வெற்றி படங்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் மறந்துடுறேன், சுதர்சன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சுதர்சன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, கூடுதல் நன்றிண்ணே. ஸோ அடுத்ததாக நியோ கேசல் கிரியேஷன்ஸ்லேருந்து தயாரிப்பாளர் சத்யா அவர்கள் வந்து ட்ரெய்லர் லான்ச்சில் சொல்லும்போது சொன்னாங்க, இவ்வளோ வருஷம் நான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கல்வித்துறையில் இருந்தேன், இப்போது சினிமா ஒரு ஆர்ட்டுக்குள்ளே வரேன். ஸோ என்னோட பேனர்லேருந்து வரக்கூடிய படங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் இந்த படமும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாமே நல்ல நல்ல கண்டென்ட்டுகளாக இருக்கும்னு சொல்லி. ஸோ அப்படி இந்த துறையில் கால் எடுத்து வச்ச முதல் படமே வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோடு தயாரிப்பாளர் சத்யா கரிகாலன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அன்பே டயானா படத்தோட வெற்றியை கொண்டாட நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கோம். எல்லாருக்கும் என்னோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நியோ கேசில் கிரியேஷனுக்கு இது முதல் தயாரிப்பு. நான் வந்து கல்வி பணியில் குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களோட கனவை நினைவாக்குற பணியை செஞ்சிட்ருக்கேன். சினிமான்றது எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை மட்டும் இல்லை, ஒரு நல்ல பயணத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. என்னோட இந்த பயணத்தில் முதல் படியிலிருந்து என்னை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறவர் திரு சரவணன் சார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். சில பேர் தான் கதவு இருக்குன்றத காண்பிப்பார்கள், சிலர் வந்து அந்த கதவை திறந்து வைப்பார்கள். வெகு சிலர் மட்டுமே
அந்த கதவிற்கு அப்பால் அழைத்து சென்று இந்த பூ உலகில் அனுபவத்தை அளிப்பார்கள். அப்படி இந்த சினிமா துறையில் வெகு சிலரில் எங்களுக்கு மிக முக்கியமானவர் திரு சரவணன் சார். அவருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து எங்களோட இந்த முதல் படத்தில் எங்களோட இணைந்து நம்பிக்கையோடு கைகோர்த்து நடந்த அன்பு தம்பி யுவராஜுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த போதிலும் நாங்கள் முதல் படத்தில் எங்களோட கைகோர்த்து தோள் கொடுத்து நின்றிருக்காரு. அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள். யுவராஜ் தனி ஆள் கிடையாது, ஒரு படையே இருக்கோம், நாங்கள்லாம் இருக்கோம். எப்போதும் இந்த பயணம் தொடரும். நாங்கள்லாம் வேற வேற கிடையாது, நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டு பறவைகள்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல புத்தகங்கள் ஒரு தலைமுறையை மாற்றும் ஆற்றல் படைத்தது. அது மாதிரி சிறந்த திரைப்படங்கள் சமூகத்தின் சிந்தனையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததுன்னு நான் நம்புகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, என்னன்னா, சினிமா ஹேஸ் டு பிரிங் இன்ஸ்பயர் சேஞ்ச் அண்ட் பீப்புள் டுகெதர் அப்படின்னு. இது ரொம்ப உண்மையான விஷயம். இதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டா நம்ம டைரக்டர் சரவணன் சார் இயக்கி இருக்க நந்தன் படத்தை நம்ம சொல்லலாம். சாதி ஒழிப்பே தனி மனித சுதந்திரம் அப்படின்ற கருத்தின் அடிப்படையில் முழு நேர பிரச்சார படமாக இல்லாமல் எளியவர்களுக்கும் புரிகிற வகையில் ரொம்ப ஜனரஞ்சகமாக நகைச்சுவை உணர்வுடன் இந்த படத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய டைரக்டர் பாரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோயின் ரம்யா ஆங்கிலோ இந்தியனாவே வாழ்ந்திருக்காங்க. அடுத்து கோபி, ரோஜா மேடம், சேத்தன் சார், இப்படி எல்லாருமே படத்தில் அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படத்தோட வெற்றிங்கிறது நடிகர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் மட்டுமானது அல்ல. அந்த படத்துக்கு பின்னாடி உழைக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இப்படி எல்லாருடைய கூட்டு உழைப்போட விளைவு தான். ஸோ இந்த படத்திற்காக உழைத்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்திற்கு ஆதரவளித்த ரசிகர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், சமூக வலைத்தளங்களில் இந்த படத்தை கொண்டாடிய உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தம்பி யுவராஜுக்கும் டைரக்டர் சரவணன் சாருக்கும் எங்களோட அன்போட வெளிப்பாடா ஒரு சின்ன gift கொடுக்கலான் இருக்கோம். சார், 2 பேரும் தான். வாங்க 2 பேரும். சரவணன் சார் வாங்க ப்ளீஸ்.
கலா மேடம் வாங்க. நீங்கள் தான் போடணும். இல்லை போட முடியாது வாங்க. தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு தேவையான நல்ல கருத்துள்ள படங்களை கொடுக்கணுன்ற பொறுப்பு ஏற்கனவே இருக்குது. இந்த வெற்றிக்கு பின்னாடி இன்னும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல படங்களை கொடுப்போன்னு இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. சூப்பரான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழலில் தயாரிப்பாளர் சத்யா கரிகாலன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் யுவராஜ் கணேசன் அவர்களுக்கும், இயக்குனர் நடிகர் திரு பாரி இளவழகன் அவர்களுக்கும் இரா என்டர்டெயின்மெண்ட்டின் சார்பாக ஒரு அன்பு செலுத்தப்படுகிறது. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே வாங்கண்ணே. கோபி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். கோபி அவர்களுக்கும் ஒரு மாலை. சரி வாங்க. அப்படியே பேசுங்க, நல்லா இருக்கும். அப்படியே பேசவா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை பற்றி ரொம்ப எந்த இடத்துலையும் வந்து கம்மியாக இல்லாமல் அதில் உள்ளதை உள்ளபடியே மனசு கோணாமல் எழுதின பத்திரிகையாளர் அக்கா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம், நன்றி. ஏன்னா சும்மா எழுதி ஒரு படத்தை நீங்கள் நினச்சா வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டும் போயிட முடியும். ரொம்ப எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் உங்களால் ஸ்கிப் பண்ணிட முடியும். ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதில் கருத்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற ஒரே பவர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதை நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக இது வந்து நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்லணும்னா வந்து நான் அன்றைக்கி சும்மா சொன்னேன், இது முடிஞ்சால் என்ன கொஞ்சம் 2 வார்த்தை சேர்த்து எழுதுங்கன்னு. அது சொன்னதில் கொஞ்சம் கூட குறையாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த எங்களை வந்து இந்த டிவிக்கு அந்த ஃபோனில் இருந்து அவர் சொன்ன மாதிரி ஃபோனில் இருந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா பரவாயில்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த பத்திரிகை சைடு இருந்தே அவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்காங்கன்றது வந்து எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இன்டர்நெட், இந்த எக்ஸு அது இதுலலாம் நம்ம மக்கள் எழுதுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த
சோஷியல் மீடியா நண்பர்கள் அவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றி. ஏன்னா அந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அண்டு அன்பே டயானா பற்றி சொல்லணுன்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்தாப்புல சின்ன படம் சின்ன படம்லாம் கிடையாது. நான் சென்னையில் எங்கே போனாலும் அன்பே டயானுக்கான ஒரு போஸ்டர் கூட நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. அதுக்கு முக்கிய காரணமான யுவராஜ் ப்ரோ. அதாவது ஒரு படத்தை வந்து எடுத்துடலாம், ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுன்றது வந்து எல்லாருக்கும் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. அந்த ஆர்ட் வந்து எவ்வளோ பேருக்கு சூப்பராக அது பண்ண முடியும்னு தெரில. ஆனால் அவர் வந்து நான் குட் நைட்லேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். அவர் அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து நாங்கள் போய் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை வந்து நாங்கள் ஃபேமிலியாக போய், ஏன்னா நாங்கள் எங்கள் ஊர் சைடு இருந்து நாங்கள் அப்படி போய் ஃபேமிலியாக பார்க்குறதெல்லாம் அப்படி போய் பார்த்துட மாட்டோம். ஒன்று அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், அது இருக்கணும். அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் எந்த பக்கம் போனாலும் நான் எங்கள் வீட்டில் அப்படியே காமிச்சிட்டே அங்கே ஒரு போஸ்டர் பாரு, நான் நிற்கிறேன் பாருன்னு சொல்லி காமிச்சிட்டே இருந்தேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்டு டேரக்டர் ப்ரோ வந்து அவர் எழுதினாரு. நான் நடிச்சேன்லாம் சொல்லக்கூடாது. நான் சும்மா போய் அவர் சொன்னதை நான் திருப்பி பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். முழுக்க 100% இந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போய் சேரணும். டைரக்டர் பாரி இளவழகன். ஏன்னா அந்த ரூட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நாங்களாம் வந்து இந்த யூடியூப்னு ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரியாச்சும் ஒன்று கையில் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த டேரெக்டாக சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறவங்கன்றது வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கடலில் போய் நீச்சல் அடித்தே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் சிரிச்சாலும் அதுதான் உண்மை. அதனால தான் எனக்கு அவங்க அந்த மாதிரி ஆத்தென்டிக்காக சினிமாவுக்குன்னு வெறி பிடிச்சி சண்டை போட்டு வர்றவங்கள்ட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கும். ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அந்த ஏற்கனவே அன்னைக்கு சசி என்ன சொல்லிட்டாரு வேறு, என்னடா உட்காந்து எழுதிட்டு வந்துட்டீங்க, ஆளாளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, அதனால் நீங்கள் தேங்க்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மற்றபடி இந்த படத்துலேருந்து அவுட்கம்னா எப்படி சினிமாவுக்கு வந்து அவர் முன்னாடி சொல்லி எப்படி பார்க்கணும், எந்த சைடு அந்த இது நிறையா அந்த நீக்கு போக்கு கற்றுக்கிறது வந்து அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த படத்துக்கு ப்ரோ நீங்கள் முதல்ல எனக்கு கூப்பிடுங்க ப்ரோ. அது மாதிரி அவரை தான் டேட்டு கொடுன்ட்டு இருந்தார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எப்போ சொன்னாலும் நான் வர்றேன் ப்ரோ, நான் ரெடி தான். டேட்லாம் இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கேன். 5 படம்னு ஒரு யார் 5 படம் கிளப்பி விட்டது யார் 5 படம்லாம் இல்லை. அடுத்து ஒரு படம் அது கூடிய விரைவில் அந்த அறிவிப்பும் வரும். நான் அது வர்றப்போ நான் வந்து பேசுகிறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. இப்போ எங்கே போனாலும் அவர் வந்து அந்த பெங்களூர் ஸ்லாங்கில் தான் பேச சொல்கிறாங்க. அதுக்கு நானே பல இடங்களில் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து அவர் கமிட் பண்ணியிருக்க எல்லா படங்களுக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஸோ அடுத்ததாக இது இப்படி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியாருக்கு, ஒரு நல்ல படம். அந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஒரு தனி ஆர்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. புது ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. சில இடங்களில் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது வந்து பல இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர் வம்சி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். ஏன்னா அனைவருக்கும் வணக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணுறது. ஆக்சுவலாக படம் வந்து நான் ப்ரிவ்யூ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போய் நான் யுவராஜை கேட்டுகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், உங்கள் படம் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோன்னு. பேசிக்காக எங்களுக்கு வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் எப்படியா ஃபிலிம் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த படம் மூலிமா தான் முதல்ல இந்த கம்பெனி வந்திருக்கு. யுவராஜுக்கும் சரவணன் சாருக்கும் அப்புறம் நியோ கேஸ்டலுக்கு எல்லாருக்கும் நன்றி. பாரியோடையும் நான் பேசிகிட்டு இருந்தேன். வெரி கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது. உங்கள் ரம்யாவுக்கும் ஷி ஹஸ் எவ்ரிபடி ஹூ ஹவ் ஆக்டட் இன் திஸ் மூவி ஹவ் கிரேட் ஃப்யூச்சர். நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் வீக்லேயே ரிகவரி ஆயிடுச்சு. அதை நான் இந்த இடத்துல நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து டோட்டலி புதுசு. உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஃபேமிலியிலலாம் உங்களுக்கு தெரியும், படம் எடுக்கிறேன்னு சொன்னாலே வேண்டாம், எதுக்கு உங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நமக்குள்ள ஒரு மிஸ்ஸஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒரு காஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து ரொம்ப போல்டாக டிசிஷன் எடுத்தேன். ஸோ எனக்கு செகண்ட் வீக்லேயே, ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் செகண்ட் வீக்லேருந்து எங்களுக்கு டோட்டல் மணி ரெக்கவரியும் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரிய படம் ஜனநாயகன் வந்ததுக்கப்புறம் இந்த வீக்லேருந்து எனக்கு வந்து பிவிஆர் எல்லா இடத்துலையுமே வந்து பேக் டு ட்ரெண்டிங் வந்துருச்சு படம். ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். இந்த மாதிரி ஒரு முதல் படம் எடுத்து அந்த படத்தை எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்மளுக்கு லாபமாக இருக்கிறதுல வந்து நான் யுவராஜுக்கும் சரவணன் சாருக்கும் அவங்களுக்கும் கேஸ்லுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணுவேன். யுவராஜோடு சேர்ந்து அடுத்த படமும் நம்ம தான் சென்னை பண்ண போகிறோம். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி.
தேங்க்யூ சார். அடுத்து நீங்கள் பண்ண போகிற படத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அதில் அவரோட கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்குன்றது கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக ஒவ்வொரு முறையும் சொல்கிறது தான், இப்படியான ஒரு உலகம், அந்த உலகத்தை வந்து அவர் கிரியேட் பண்ணிட்டாரு பாரி அவர்கள். ஸோ அதை வந்து கண் முன்னாடி நிறுத்துறது அப்படின்றது வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கில் தான் முடியும். ஸோ அப்படி ஆனால் என்ன ஸோ அப்படி அன்பே டயானாவுடைய ஆர்ட் டைரக்டர் மகேந்திரன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். என்னது கட்டிடவா காமெடி பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா இந்த படத்தோட இந்த மாதிரி ஒரு வெற்றி விழாவிற்கான தருணத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் பாரி ப்ரோ சூப்பராக இந்த படத்தை பண்ணி எல்லாருக்கும் நல்லா ரீச் ஆயிடுச்சு படமாக. இப்போவும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் வந்து நமக்கு பெரிய ஒரு இடைஞ்சலாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இல்லைம்மா, உண்மையை சொல்லி தான் ஆகணும். அது உண்மை கிடையாதா? எனக்கு அப்படி தோணுச்சு, யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். பட் இருந்தாலும் படம் இப்போவும் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ட்ரெண்டில் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். மேலும் கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர் பரத் சங்கர் ப்ரோ ரொம்ப சூப்பராக சாங்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காரு. படம் நல்லா சாங்ஸ் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் செலி ப்ரோ என்னை ரொம்ப எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்டதில்லை. நான் 10 வார்த்தை பேசினாலும் ஒரு 2 வார்த்தையில் பதில் சொல்லிடுவார். போதும் ப்ரோ போதும், இதை வச்சு நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்றவர். அதே போல் பாரி ப்ரோ அப்படி தான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு பெருசாக கேட்டுக்க மாட்டார். இது இருக்கிறத வச்சே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவார். இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஃப்ரேமிங்காக தேவையான விஷயங்களை நான் பண்ணி கொடுத்துட்டேன். அது ஃப்ரேம்லேயும் தெரிஞ்சுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பேச வர்றது மறந்துடுவேன். அதே போல் யுவராஜ் ப்ரோ அவர் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஆர்ட் டைரக்டருக்கு எப்போவுமே பெருசாக ஒரு நட்பு இருக்காது. படம் முடிகிறதுக்குள்ளே நிறைய சண்டைகள் வரும். ஏன்னா பணம் புரள்ற இடம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் நிறைய பணம் வந்துட்டுருக்கும். ஸோ எங்களுக்குள்ளே எந்த ப்ரொடக்ஷனுமே பெருசாக நட்பு ரீதியாக முடியாது. மேக்ஸிமம் சண்டை தான் வரும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் எனக்கு அது வந்தது இல்லை. அவர் ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்க நட்பு ரொம்ப நாங்கள் ப்ரொடியூசரு ஆர்ட் டைரக்டராகவே நாங்கள் நடந்துக்கிறதில்ல. ரொம்பவுமே ஃப்ரெண்டாக அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டராக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு நண்பனாக கிடச்சதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் இதுக்கு மெயினாக நன்றி சொல்லணும்னா டிஓபி புஷ்பராஜ் அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் $1 மில்லியன் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம், அந்த படத்துலேருந்து தான் நான் இந்த டீம்லேயே உள்ளே வந்தேன் நான். பட்டு இப்போ $1 மில்லியன் நானும் ஒரு உறுப்பினராக இருக்குன்ற ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். இந்த வெற்றி கண்டினியூவாக தொடரும். எல்லாருக்கும் நன்றி. நன்றிண்ணா, நன்றி. ஆர்ட் டைரக்டர் யூனியனை தொடர்ந்து $1 மில்லியன் ஒரு உறுப்பினராக ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததா
ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பாப்புலர். அது ரஜினி சார் சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எல்லாருமே அது வந்து ஒரு மீம்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வார்த்தையாக இருக்குது. ஸோ அப்படி அன்பே அண்ணாவுடைய சாங்ஸ் வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ படம் வந்ததுக்கு அப்புறமும் சொல்லி நிறைய ஃப்ரேம்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி இதை எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து முக்கியமான காரணம் ஒளிப்பதிவாளர்களுக்கு தான் போகும். ஸோ அப்படி இந்த படத்தில் தன்னோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்துருக்கக்கூடிய டிஓபி ஷெல்லி காலிஸ்ட் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தேங்க்ஸ் மீட்டு. சார் எல்லாருக்கும் நன்றி. சார் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சொன்னார் படம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு, அது ரொம்ப சந்தோஷம். ஷோஸ் இன்றைக்கி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க, அதுவும் ரொம்ப ஹாப்பி. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனால தான் படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ணா உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் நம்ம போன தடவை சொன்ன மாதிரி ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபிலிமோகிராஃபியாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது ஆனால் டயனாக்கு அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் நிறையா பண்ண போகிறீங்கன்றது வந்து காசிப்பாக கேள்விப்படுறோம். அது எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்ண்ணே. நிறையா படம் பண்ணுங்கள், சீக்கிரம் டேரக்டர் ஆயிருங்கண்ணே. ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. சினிமா விகடன் அவார்டு மட்டும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே டேரக்டர் ஆகுங்கண்ணே. ஒரு நல்ல எண்ணத்தில் தானே சொன்னேன் நான். ஸோ அடுத்ததா எடிட்டர், ஒரு படம் வந்து எடிட் டேபிள் தான் உருவாகும் அப்படின்றது நிறைய மாஸ்டர் டைரக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அன்பே டயானான்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான படைப்பாக வந்திருக்கு அப்படின்னா அது எடிட் டேபிள் அவர் வந்து பார்த்து செதுக்கியிருக்காரு. எடிட்டர் பார்த்தா அவர்களை பேச அன்புடன் நினைக்கிறேன். இங்கே வருகை கொடுத்துருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஷெல்லி சொன்ன மாதிரி எனக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கிவிங் மீட்டு. படம் இந்த அளவுக்கு ரீச் ஆனதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்டு எங்களோட ப்ரமோஷன் டீம் மெயினாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெங்கட் அண்ட் $1 million இந்த படத்தை நல்லா கொண்டு போய் சேர்த்ததுக்காக. அண்டு எல்லா டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர் அண்ட் மெயினாக படத்தோட டைரக்டர், ஆக்டர் பாரி. இது ரொம்ப கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கதை. அண்டு இதை கரெக்டான எந்த வித கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்லபடியாக கொண்டு சேர்த்தது தான் இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு காரணம். அண்ட் ஃபிலிம் இப்போது நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னமும் இந்த ரன் தொடரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா இந்த படத்தில் தன்னுடைய பாடல்கள் மூலிமா இந்த படத்தோட எமோஷன்ஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாலும் தன்னோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலிமா அந்த எமோஷன்ஸை ரொம்ப அழுத்தமாகவே பதிவு செஞ்சு நம்மளை அந்த படத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நம்மளும் அந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு உணர வச்ச இசையமைப்பாளர் பரத் சங்கர் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இதை நான் உணர்றேன். படத்தோட தியேட்ரிக்கல் ரன் முடிச்சு அதோட தேங்க்ஸ் கிவிங் மீட் நடக்குதுன்றது ஒரு சம்பிரதாயமாக இல்லாமல் இது ஒரு உண்மையான ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட். அதுதான் நான் என் டீமோடையும் பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு உண்மையான தேங்க்ஸ் கிவிங் மீட். முதலே சொன்ன மாதிரி தான், நன்றின்றது என்றைக்குமே இருக்கும். அது நாங்கள் அந்த லான்ச் மேடையிலையுமே சொன்னோம், ட்ரெய்லர் லான்ச்லேயுமே. இப்போயுமே நான் அதே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் இதில் நடித்தவங்க நிறைய பேரை நான் வந்து இப்போ பார்த்ததில்ல, என்ன எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நான் நிறையா ஸ்கோர் பண்ணும்போது அவங்களை என்னோட ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், அப்புறம் தியேட்டரில் பார்த்தேன். அவங்க எல்லா ஃபேஸஸும் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிங்க. உங்களுக்கு கொடுத்த எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் செம்மையாக இருந்துச்சு. பார்த்தா, ஷெல்லி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக பாரி, $1 million ஸ்டுடியோஸ், இவங்க எல்லாரும் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் கூட பணியாற்றின லிரிசிஸ்ட் முத்தமிழ் மோகன்ராஜன் ஐயா, அப்புறமா பாக்கியம் சங்கர் ஐயா, இவங்க எல்லாருக்கும் நன்றி. பாரி முக்கியமாக இன்னொரு லிரிசிஸ்டாகவும் இந்த படத்தில்
அவருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் ஒர்க் பண்ணது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த கதையாக வந்து ஒரு ரொம்ப ரெவல்யூஷனரியான ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சிம்பிளாக ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு பாரிக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள். அதே சமயத்தில் பாரியோட படம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஜமாவும் சரி இதுவும் சரி அவங்களோட ஃபீமேல் கேரக்டர்ஸோட பயங்கர டெப்த்து பயங்கரமாக இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் இருக்கும். ஸோ ஜமாலையும் அப்படி தான் இருக்கும் அந்த ஹீரோயினுக்கு. இதுலேயுமே மேஜிக் ரம்யாக்கான ரோலும் செம்மையாக எழுதப்பட்டிருந்துச்சு. அவங்க பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தீங்க. அண்டு முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். என்னோடய ஒர்க்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஒரு ரிவ்யூலையும் வந்து படம் நல்லா இருக்குன்றதை தாண்டி மியூசிக் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கூட ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ், சவுண்ட் வைப் ஸ்டுடியோஸ், 20dB ஸ்டுடியோஸ், எல்லா இன்ஜினியர்ஸ், எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. நம்ம அந்த முன்னாடி ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி உங்களோட பிறந்தநாள் சமீபமாக தான் வந்தது. அதுக்கு ஒரு 5 படங்கள்லேருந்து உங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ ஹாப்பி. ஸோ எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ முக்கியமாக இவங்களை பற்றி நம்ம அந்த ஃபங்க்ஷனில் இவங்க அவைலபிள் இல்லைன்றன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனில் அவங்க பேசல. இப்போது நம்ம கூப்பிட போகிறோம். இப்போ இதில் பார்க்கும்போது பயங்கர கலர்ஃபுல்லாக எல்லாரும் தெரியுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காஸ்டியூம்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் 2 டிவிஷனாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிஎஸ்கேவோட ஃபேமிலி, இன்னொன்று மேஜிக்கோட ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலியுமே வந்து ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண காஸ்டியூம் டிசைனர் அபிநந்தினி அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். Thanks to everyone, thanks to Pari especially, Jama, அப்புறம் அன்பே டயானா, and thanks for all the trust you've kept on me, Pari. ரொம்ப thanks. Thanks Yuvraj bro. Yeah. Thanks to Yuvraj bro also for the opportunity, and thanks to Ramya for being so sweet. Like work பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க the whole team. Thanks to everyone. Thank you. இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டா இல்லை அடுத்த படத்துக்கான பூஜையா அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்கள் வருது. அப்படி நடந்தாலும் அது சந்தோஷம்தான். அடுத்த சக்ஸஸ்க்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததா மேஜிக். இந்த மேஜிக் பண்ணுறது வந்து யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே மேஜிக் ரொம்ப பிடிக்கும். அப்படி மேஜிக்ன்ற கேரக்டர் மூலிமா ஒரு பல்வேறு வெரைட்டியை காட்டியிருக்காங்க. ஒரு சென்னை தமிழ், ஒரு ஸ்டைலிஷான இங்கிலீஷு, க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸு, போல்டான ஆட்டிடியூடுன்னு சொல்லி தன்னோட லீடாக நடித்த முதல் படத்திலேயே மேஜிக்ன்ற கேரக்டர் மூலிமா நம்ம எல்லாருமே ரசிக்க வச்ச மேஜிக் என்கிற ரம்யா ரங்கநாதன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Press and media, thank you so much for gracing our event yet again with your valuable presence. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Thank you Yuvraj sir and the entire team of $1 Million Studios, Ira Saravanan sir and ma'am, Neo Castle Satya Karikalan ma'am. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட ரிசப்ஷன் தியேட்டரில் பார்க்கும்போது. அண்ட் I would sorry. Thank you, Pari and team for trusting me with this character, and Shelly sir, Partha, Bharat, art director, lyricists, எல்லா சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அபி, தேங்க்யூ ஸோ மச். காஸ்டியூம்ஸ் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐ லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப கொலாபரேட்டிவாக இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ரோஜா மேம், சேத்தன் சார், என்னோட அப்பாவாக நடித்த டென்வர் சார், டானா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் இட்
ஷேர் அன் அனெக்டோட். நாங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போகிறப்போ ரெஸ்பான்ஸ் பார்க்க போகிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவ்வளோ சிரித்து கைத்தட்டி ரசித்து பார்த்ததை நாங்கள் லைவாக பார்த்தோம். அது அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டாலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கேரக்டர் நேமை வச்சு கூப்பிட்றது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ன்றது. அண்ட் சின்னவங்கலேருந்து வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு என்னை படம் முடிச்சதுக்கப்புறம் மேஜிக்னு கூப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. 2 குட்டி குழந்தைங்க, ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு 6-7 வயசு இருக்கும். ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாய் மேஜிக், யூ ரியலி லுக் மேஜிக்கல் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னால். அப்புறம் திருப்பி நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு குழந்தை வந்து பாய் மேஜிக், ஐம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. அண்ட் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன நீங்கள் ஆங்கிலோ இண்டியனாக இருந்துட்டு இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தையும் அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்தாங்க. கோபி அண்ணாக்கு, சேத்தன் சாருக்கு எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ், அண்ட் பாரியோட அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்ச அப்ளாஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இது எல்லாத்துக்குமே ஆரம்பமாக இருந்த ப்ரெசன்ட் மீடியா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ப்ரெஷ் ஷோ முடித்த உடனே நீங்கள் எல்லாருமே போய் நீங்கள் எழுதின ஆர்டிகல்ஸ் நான் படித்தேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே நான் ஒன்று விடாமல் பார்த்தேன். படத்தை பற்றியும் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸஸ் பற்றியும் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. நீங்கள் எழுதினது, நீங்கள் பேசுனது எல்லாமே தான் டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆச்சு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக். அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே நிறைய ப்ரெசன்ட் மீடியா எல்லாருமே நிறைய பேர் இதில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்க்கு நான் தலை வணங்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே தியேட்டரில் வந்துட்டு நிறைய டிக்கெட்ஸ் போச்சுன்றது பார்க்கும்போது இந்த வாட்டி போன வாரம் நான் யூஸ் பண்ண ஆப்ஸ்லேயே மோஸ்ட் யூஸ்ட் ஆப் வந்து புக் மை ஷோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. எல்லா ஷோஸுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. அது பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போது ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன். ரொம்ப 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 சந்தோஷம். இந்த வாரமும் ப்ரெசன்ட் மீடியா உங்களோட எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்கள் படத்துக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. விஷ் ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்ததா குட் நைட் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலியை தொடர்ந்து இப்போ 4வது படம் அன்பே டயானா. இது எல்லாருமே சொன்னது தான். ஸோ இந்த 4வது படமும் சக்ஸஸ்ஃபுல் படமாக மாறி இருக்கு. ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன் அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். அதாவது அன்பே டயானாவை எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நன்றி தெரிவிக்கிற இடத்துல என்னோடய டீமை மறுபடியும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கிறேன். இவங்க இல்லைன்னா இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. தொடர்ந்து நான் நிறைய ஸ்டேஜில் கூட பேசலாம், இவங்களுக்கான மேடைகள் அமையறதில்லை. ஸோ இந்த இடத்துல நான் பேசுகிறத விட அவங்க பேசினா கொஞ்சம் பெட்டராகும்னு நினைக்கிறேன். நரேன் சார், விவேக், சாஜன், மணி, அஜித், நாகராஜ் சார், ஒரு பாபாமணி இருக்காரா, வேறு அஜித் பாப்பா, அடி மேலே வந்துடுங்க. வாங்க. பேசுங்க சார். இவர் தான் எங்கள் அசோசியேட் ப்ரொடியூசர். எப்படி நான் பேச தெரியாத ரொம்ப நாள் தரவிட்டு இருந்தோம், அதே மாதிரி இவரும் தரவிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ. சார் பேசுங்க சார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ இந்த டீம், இந்த அன்பே டயானா சக்ஸஸ் எல்லாத்துக்கும் வந்து என் டீம் தான் வந்து மெயின். அண்ட் யுவராஜுக்கு தேங்க்ஸ், சத்யா மேம் அண்ட் சரவணன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். இப்போ நான் தான் ஹோஸ்ட், பேசுங்க. நிஜமாவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு. பாரி ப்ரோ டு ஸ்டார்ட் வித் பயங்கரமான நரேஷன் கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு. ஸோ எல்லா டெக்னீஷியன் எனக்கு ஒரு சென்டராக போய்டு, ஏன்னா நீ வந்து ஆங்கரிங் பண்ண நினச்சிடுவாங்க. சென்டராக போய்ட்டு பேசு. ரொம்ப நன்றி. ஏன்னா இது வரைக்கும் பிரசாத்தில் நிறைய படங்களுக்கான ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்படி நின்று பேசுகிறது சந்தோஷமாக இருக்குது. ஸோ பாரி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் யுவராஜ் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போன ஃபங்க்ஷனில் சசி சார் வந்து நீ ஒரு செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது பயங்கரமாக நிறைய பேருக்கு போய்
டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணேன், அப்போ இது பண்ணேன், அவ்வளோதான் பண்ணேன். ஆனால் அப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வகையில் சந்தோஷம்தான். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வேன் அப்படின்ற உறுதியோட நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பாரி அண்ணன். ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், சேத்தன் சார், ரோஜா மேம், ரம்யா, செல்முருகன் சார், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே இப்போ இன்னும் பேசும்போது தான் தெரியுது யார் பேரை விட்டுருவோமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஷெல்லி அண்ணன், இல்லை புரியுதுண்ணே, ஷெல்லி அண்ணன், பரத் ப்ரோ, பார்த்தா ப்ரோ, மகேந்திரன் ப்ரோ, மோகன் அண்ணன், பாக்கியம் சங்கர் சார், முத்தமிழ் அண்ணன், எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், அசோசியேட் டேரக்டர்ஸ், பாபா மணி அண்ணன், அப்புறம் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸில் எல்லாருக்குமே, சாஜன், விவேக் ப்ரோ, பெனு, வெங்கட், நரேன் சார், கோபால், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸோட அசோசியேட் ஆகிருக்க சரவணன் ரொம்ப ரொம்ப நன்றி. கலாக்கா ரொம்ப நன்றி. நியோ கேசல் கிரியேஷன்ஸ் சத்யா மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். படம் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் இந்த மாலை கடைக்காரரு ரொம்ப சந்தோஷமா இருப்பார் எங்களை விட. இல்லை, எத்தனை நாளைக்கு தான் வந்து பார்த்துட்டே இருப்பேன், போட்டு விட்டுலாம்ல. இல்லை, பொதுவாகவே என்னென்னா வந்து ஒரு ப்ரொடக்ஷன்ன்றது வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டுமே மேடையை பகிர்ந்துட்டு அந்த வெற்றியாக இருக்கட்டும், தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலையும் வந்து நான் பேசுகிறது மட்டுமே சரியாக இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பின்னாடி இந்த படத்தை வெற்றியாக ஆக்கணுன்றதுக்காக இரவு பகலும் பார்க்காம தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க பேசணுன்றதான் என்னோடய ஆசையாகவும் இருந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி நிறைவேறிக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து இந்த படத்தில் இந்த ஸ்க்ரீனில் நிறைய பேர் வரும், நிறைய முகங்கள் வரும். இந்த முகங்கள் இல்லாமல் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணுன்றதுக்கு உழைச்ச எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாருக்குமே பெரிய நன்றி. ஏன்னா ஒரு லைட்மேனாக இருக்கட்டும், ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு ஒரு இந்த படத்துலேருந்து டேக்அவேன்றது வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு சின்ன எண்ட் கார்டில் இருக்க பேராக இருக்கலாம், இல்லை ரோலிங் கார்டில் வர பேராக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்களோட 100% உழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து திரைக்கு கொண்டு வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றணுன்றதுக்கான உழைச்ச எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. அண்ட் வந்து மெயின் எங்களோட டீம் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து டே நைட் பார்க்காம லாஸ்ட் டைமில் வந்து எங்களுக்கு ரிலீஸ் டைம் ப்ரெஷர்லேருந்து எல்லாருமே தொடர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றி. பார்த்தா ப்ரோவாக இருக்கட்டும், ஷெல்லி ப்ரோவாக இருக்கட்டும், சரத் பங்கராக இருக்கட்டும், சும்மா பரசங்கராக இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்து இப்போ அவங்களோட ஒரு பெரிய எஃபர்ட்டை போட்டு இந்த லாஸ்ட் மினிட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர்லேருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நாட் ஈஸி ஜாப். இல்லை, ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அந்த டேட்டுக்கு அந்த டைமிங் அந்த ஒர்க்கை கொடுக்கணுன்றதுக்காக தொடர்ந்து தூங்காமல் வீட்டுக்கு போகாமல் வேலை பண்ணி கொடுத்தா எங்கள் இசையமைப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன ட்ரைலர் ரிலீஸாக இருக்கட்டும், ஒரு தலைவா இந்த இடம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலையே தலைவா, இவங்க ஒரே நிமிஷம்னு சொல்லி 5 நிமிஷத்தில் ஒரு ட்ரைலருக்கு ஒரு வேலையை பண்ணி கொடுத்த எங்களோட இசையமைப்பாளருக்கு வந்து பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து பொதுவாகவே ஒரு நம்ம வந்து ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு ஆர்கியூமெண்ட் கிரியேட் ஆகும். எங்கள் தலைவங்கிட்ட மட்டும்தான் சொன்னதுமே வந்து இங்கே வேற ஒன்று போட்டு கொடுக்குவா பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கிரியேட் ஆகும். ரொம்ப நன்றி ப்ரோ. சீரியஸாகவே வந்து உங்களோட ஒர்க் பண்ணது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வந்து ஷெல்லி ப்ரோ வந்து பொதுவாகவே நிறைய பேச மாட்டார். அவர் வந்து விஷுவல்ஸில் தான் பேசுவாப்பில். ஏன்னா அவருக்கு வந்து வாயில் பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்பை தாண்டி தன்னோட வேலையை முழுமையாக செஞ்சு முடிக்கிற ஒரு கலைஞன். கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கு ஒரே டேஸ்ட் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் வந்து டிஐயில் படத்தை பார்க்கும்போது என்ன ப்ரோ என்னவோ காமிச்சிங்க, ஒன்று பயங்கரமாக மாற்றி வச்சிருக்கீங்களேன்ற அளவுக்கு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருந்தீங்க ப்ரோ. ரொம்ப நன்றி. அண்ட் வந்து எங்களோட எடிட்டர் பார்த்தா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பூஜை வீடியோவில் ஆரம்பித்து இப்போ கடைசி வர ப்ரொமோ வரைக்கும் தொடர்ந்து உங்களோட அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு உங்களோட டைம் அண்ட் விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறது ரொம்ப நன்றி ப்ரோ. அண்ட் தேங்க்யூ. மகி சொன்னல, நீ கண்டிப்பாக வேலை பார்க்குற மாதிரி தெரில, நீ பேசுறதா பார்த்தா பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சரியா, கொஞ்சமாச்சும் வேலை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் பேசு, ஓகேவா? அண்ட் வந்து மோகன்ராஜ் அண்ணன்
வந்து எங்கள் கம்பெனியில் தொடர்ந்து அவர் ஒரு அங்கமாக தான் இருப்பார். அதாவது எங்கள் ஃபேமிலி மெம்பர் தான் அவர். ஏன்னா கிட்டத்தட்ட நான் எங்கள் கம்பெனியில் ரிலீஸ் ஆன ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 90% பாடல்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அவரோட எழுத்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது டிராவிட் படத்துலேருந்து அந்த ஒரு பாடல்லேருந்து ஆரம்பித்த பந்தம்னு நினைக்கிறேன். அன்றைக்கி அவர் எனக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்கு அப்போவே தெரிஞ்சுது இவரோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்றது. கிட்டத்தட்ட அந்த ஒரு பந்தம் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. ரொம்ப நன்றிண்ணே உங்களோட எழுத்துக்களுக்கு, உங்களோட டைமுக்கு. எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் வருத்தப்படாமல் திட்டாமல் ஃபோன் எடுத்து வேலையை பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றிண்ணே. பாக்கியம் சங்கர் அண்ணன், உங்களோட பாடலுக்கும் உங்கள் எழுத்துக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன்ண்ணே. அதுவும் உங்களோட இலக்கியத்துக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன்ண்ணே. ரொம்ப நன்றிண்ணே உங்களோட எழுத்துக்கு. இந்த படத்தில் நீங்கள் வேலை பண்ணது ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் முத்தமிழ் அண்ணன், இந்த படத்தை தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட துருவானம் பாட்டு வந்து கொடுத்ததுலேருந்து அதில் நிறைய வேர்ஷன்ஸ் ஒர்க் பண்ணோம். என்னதான் எத்தனை வேர்ஷன் கேட்டாலும் கோச்சிக்காமல் நீங்களும் ஒர்க் பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேர் சொல்ல முடியாத நிறைய பேர்கள் இருக்காங்க. நான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமாக இவங்க ரம்யா இருக்காங்க. ரம்யாவோட ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாகவே ஒரு நல்ல பிளேஸ் கிடைக்குன்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த படத்தை வந்து நாங்கள் நிறைய பேரை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து ஒரு ஆப்ஷன்லாம் இருந்தாங்க. ஆடிஷன் பண்ணதுமே பாரி ப்ரோ சொன்னாங்க, இல்லை ப்ரோ எனக்கு ஒர்க் ஆகுறாங்க. அந்த டைம்லேருந்து டுவர்ட்ஸ் ரிலீஸ் வரைக்கும் என் கம்பெனிக்கு எந்த ஒரு தொந்தரவும் தராமல் எந்த பிரச்சனையும் கொடுக்காம ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் வந்து எங்கள் படத்தோட ஹீரோ பாரி. அதாவது நான் கதை கேட்கும் போதும் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இந்த கதை கேட்டேன்னா, அந்த படம் வந்து வசூல்களை எல்லாம் தாண்டி பாரி ப்ரோ அந்த படத்தில் ஹீரோவாகணுன்றதான் இன்டென்ஷனாக இருந்தது. அந்த இன்டென்ஷன் இன்றைக்கி நிறைவேறுகின்றதை நான் நம்புகிறேன். தமிழ் சினிமாவுக்கு வந்து ஹீரோக்கள் இல்லைன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ இருக்கார். கண்டிப்பாக கதை சொல்லலான்ற நம்பிக்கையை இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்குன்றதை நான் நம்புகிறேன். படம் வந்து வசூல் ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்கு. அவருக்கு வந்து பாரி ப்ரோவுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் பெரிய நிறைய நல்ல இடங்களை கொடுக்கணும்னு நான் இடத்துல கேட்டுக்கிறேன். சத்யா அக்கா, ஸோ அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் கதை கேட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னதுலேருந்து டுவர்ட்ஸ் எண்டு வரைக்குமே அவங்க சைடில் இருந்து எந்த ஒரு கொஸ்டின்ஸ் கூட இல்லை. அதாவது என்ன இப்போ படம் எப்போ வரும், டீசர் எப்போ வரும், ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வரும், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்து கூடவே இருந்து எல்லா ரிலீஸ் வரைக்கும் கூடவே நின்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. கரிகாலன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே சொல்லிட்டோம். ஓகே. அப்புறம் வந்து என்னோடய நண்பன் பிஆர்ஓ யுவராஜ் எங்கே இருக்காரா? வெளில போயிட்டாரா? ஓகே. அதாவது தொடர்ந்து எங்களோட எல்லா படத்துலையும் அவர் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு சின்ன படத்தை எடுக்கிறது மட்டும் மேட்டர் இல்லை, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யுவராஜ் மாதிரி ஒரு பிஆர்ஓ இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய சப்போர்ட்டுன்றது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஏன்னா நான் வந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். டிசைனராக இருக்கும்போதும் யார் வேலை பண்ணுவாங்க, எப்படி வேலை பண்ணுவாங்கன்றது பார்த்தாவே தெரியும். ஏன்னா யுவராஜோட வேலை ஜஸ்ட் லைக் தட் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துறதோ அது மட்டும் கிடையாது. பின்னாடி ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவ்வளோ பெரிய எஃபர்ட் எல்லா படத்துக்கும் போட்டு கொடுத்துட்ருக்காரு. இப்போ பேசினா கூட அந்த ஆளை நம்ம கையில் பிடிக்க முடியாது. ஸோ என்னோடய நண்பன் யுவராஜுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து கடைசியாக வந்து இரா சார், அதாவது இந்த கப்பலில் பயணம் செய்கிறப்ப வந்து நைட்டில் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த பக்கம் கரைன்னு தெரியாது. கரை எந்த பக்கம்னு தெரியாதப்ப திசை மாறலாம், வழி மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். அந்த மாதிரி திசை மாறுறப்ப, வழி மாறுறப்ப கலங்கரை விளக்கு மாதிரி இருந்துகிட்டே இருக்க ஒரு ஆளவர். இதுதான் வழி, இதுதான் பாதை, நான் அங்கே இருக்கேன், பயப்படாத, இந்த வழியில் வந்தால் வந்துடலான்றத அடிக்கடி நினைவூட்டுற சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ அன்பேடானாவை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் இங்கே நம்ம அன்புடன் மேடை கலைக்கிறேன். இந்த வாட்டியும் ஒரு நோட்ஸோடு தான் வந்திருக்கேன், ஃபோன் நோட்ஸ் இந்த வாட்டி. ஏன்னா சுதர்ஷன் கிட்டேருந்து தப்பிக்கணும் இல்லைங்களா, அதனால் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லைஃப்பில் வந்து நம்மக்கிட்டலாம் என்ன பண்பு இருக்கோ இல்லையோ, கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி உணர்வு. இந்த இடத்துல இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது,
ரொம்ப ஆயிரக்கணக்கான ஆட்களும் இந்த மேடையில் இருக்கவங்க, இந்த அரங்கத்தில் மட்டும் இல்லாதவங்களும் இதுக்கு வெளில இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பீச்சில் நன்றி பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் இல்லைனா இந்த இடமும் இந்த அன்பே டயானாவோட இந்த சக்ஸஸும் சாத்தியமே ஆயிருக்காதுன்றது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். முதல்ல வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஏன்னா வந்து இந்த அரங்கம் வந்து நிறைய விதமான ப்ரெஸ் ஆட்களை வந்து இங்கே உட்காந்து படம் பார்ப்பீங்க. ஆனால் எல்லாருக்குமே நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணுன்றது கிடையாது. ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் ஒரு படம் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேரும்போது வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு தங்களோட எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தோட ஒரு நலன் மட்டுமே கருதி நிறைய என்கிட்ட வேற சொன்னாலும் அவங்களுடைய விமர்சனங்களும் எழுத்துக்களும் வேற மாதிரி இருந்த இந்த படத்துக்கு முதல் உதவியாக இருந்த உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னது தான், நான் தியேட்டருக்கு போகும்போதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தது, நான் வந்து ஜமாக்காக தான் வந்தோம் அப்படின்னாங்க. நான் அந்த படம் வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடி பெரிய வரவேற்பு இல்லைனாலும் என்னோட டீம் கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த படம் வந்து ஒரு நாளும் க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது. அதில் எந்த விதத்துலையுமே எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. ஜமாவுக்கு நன்றி, ஜமாவோட ப்ரொடியூசர்ஸுக்கு நன்றி, அவங்களுக்கு இந்த நேரத்தில் இது பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த நேரத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நான் கதை சொன்னப்போ அது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த டைமில் இப்போ உன்னோட கரியரில் இந்த டைமில் வந்து $1 மில்லியன் நீ படம் பண்ணுறது வந்து ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து உத்வேகப்படுத்தி யுவராஜ் ப்ரோகிட்டையும் பேசி அமைச்ச விஜய் சேதுபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன்ஸ் யுவராஜ் கணேசன் ப்ரோ, இந்த கதையை வந்து அவர் சொன்ன மாதிரி ஆரம்ப புள்ளியிலேருந்து நான் எல்லாருக்குமே இந்த நம்ம சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்பில் ஜெயிக்கிற எல்லாருக்குமே கனா படத்தில் ஒரு டைலாக் மாதிரி பிடிவாதம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோன்னா அந்த நினைப்பு மேலே மிகப்பெரிய பிடிவாதம் நமக்குலாம் இருக்கணும். அப்படி வந்து பல விஷயங்கள் ஆப்ஷன்ஸ் இருந்துமே நான் பிடிவாதமாக இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு தான் இருந்தேன். அதை வந்து அந்த 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 பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பின யுவராஜ் ப்ரோவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளை விஷயங்கள் தான். அவர் வச்ச நம்பிக்கை தான் இந்த படத்தோட தொடக்கத்துக்கும் இந்த படம் இன்னைக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக ஏன் வந்து யுவராஜ் ப்ரோக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சில நன்றிகளை சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு 2 படத்துலையுமே ஜமாலியும் சரி இதுலேயுமே சரி என்ன விஷயம் வந்து பொதுவாக நடந்தது அப்படின்னா, நம்மளோட எழுத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து முழுசாக நம்புறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இயக்குனருக்கு வந்து கிடைக்கிற வரமாக தான் நான் நினைக்கிறேன். என்னோட ஜம்மா ப்ரொடியூசர்ஸும் அப்படி தான். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் என்ன எழுதணும் அதை வந்து மாற்றணும், இந்த சீனை மாற்றணும், இந்த டைலாகை மாற்றணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் முழுக்க வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு ஆர்ட் ஃபிலிம். ஸோ அதை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு, இதில் மாற்ற வேணாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. பட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது இதில் எல்லாருக்குமான சே இருக்கும். நம்ம எப்படி ஒரு திரைப்படங்களை ரசிக்கிறோமோ, ஒரு காதல் காட்சிகள் எழுதுகிறோமோ, ஒரு நகைச்சுவை காட்சிகள் எழுதுகிறோமோ, அந்த மாதிரி எல்லாருக்குமானது இருக்கும். என்னோட அதிக சென்சிபிலிட்டி இருக்க ஆட்கள் வந்து யுவராஜ் ப்ரோ. ஆனால் அப்படி இருந்தும் இந்த கதையில் ஒரே ஒரு டைலாகோ ஒரே ஒரு சின்ன சீனோ கூட இதில் இந்த டைலாக் இப்படி மாற்றி எழுதலாம், இந்த சீன் இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் எழுத்தை நம்பினது இருக்குல்ல, அதுக்கு நான் வந்து யுவராஜ் ப்ரோக்கு என்றைக்குமே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இது ஒரு படம் பண்ண போகிற எல்லா இயக்குனர்களுக்கும் தெரியும் இது எவ்வளோ பெரிய பயங்கர கிரேட்ஃபுல்லான விஷயம்னு. அப்படி ஒரு விஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கதையை எழுதி முடிக்கிறோம். நம்ம இயக்குனர்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். வந்து நம்ம ஒரு காஸ்டிங் சொல்லுவோம், ஏன்னா இவங்க வேற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்படி இருக்குன்னா இல்லை நான் அவரை யோசிச்சு தான் எழுதினேன், அவர் இல்லாமல் இந்த கேரக்டர் பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம ஒரு பயங்கர இதில் இருப்போம். அப்படி நம்ம இந்த கேரக்டருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னப்போ அந்த விஷன்லேயுமே ஒரு சில வந்துலாம் இப்போ எனக்குன்னு ஒரு சில பட்ஜெட் தான் வந்து ஒதுக்க முடியும் இந்த அன்பே டயானா ஆஃப்டர் ஜமா. அப்படி இருந்து பட்ஜெட்டை மீறி போனால் கூட ஒரு சில விஷயங்களை காஸ்டிங்லேயுமே வந்து அதில் இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் என்ன உங்களோட லாஸ்ட் ஆப்ஷன் வந்து முடிவு, நாங்கள் ஆப்ஷன் சொல்லலாம் ஆனால் முடிவு வந்து உங்களோட தான் இருக்கணும் அப்படின்றதுலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த யுவராஜ் ப்ரோவுக்கு இந்த மிகப்பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஹீரோயின் ஆப்ஷன்ஸ் வரும்போது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் தேடினோம், இது பண்ணோம். லாஸ்ட்டாக வந்து அவங்க
ஆடிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ சொன்னப்பையும் அப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க கடைசி நேரத்தில் பூஜைக்கு முன்னாடி தான் வந்து ஓகே ஆனாங்க. இன்றைக்கி வேறு யாருன்னா இந்த கேரக்டர் பண்ணியிருக்க முடியுமா, இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னே தெரியல. அப்படி இருந்தவங்க லாஸ்ட் மினிட்ல வந்தப்போ அந்த சப்போர்ட்டிவுமே வந்து யுவராஜ் ப்ரோ வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எனக்காக வந்து அது பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்கணும். முதல்ல விஷுவலாக வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஓகே இவன் வந்து லீட் கேரக்டர் அப்படிங்கிறத நம்பணும். அப்படி ரொம்ப வந்து பயங்கர எங்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்ச ஷெல்லி ப்ரோக்கு மிகப்பெரிய நன்றிகள். அவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்த சொல்லுவாருன்னு நினச்சேன். போன வாட்டி என்கிட்ட சொன்னார், ஒரு விஷயம் சொல்லலான்னு நினச்சேன் ப்ரோ, ஆனால் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு விட்டேன். நீங்கள் முதல் 2 நாள் ஜாலியாக இருந்தீங்க, ஓகே, அதுக்கப்புறம் மாறிடுவாருன்னு பார்த்தேன். அப்புறம் 4 நாள் பார்த்தா திரும்ப ஜாலியாக இருக்காரு. படம் 35ஆவது நாள் ஷூட்டு போகும்போது ஜாலியாகவே இருக்கார். யாரா அவன் சீரியஸாகவே இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணாருன்னு சொன்னேன். அப்போ அவர் எவ்வளோ வந்து இது என்னால் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஃபிலிம் மேக்கிங் பண்ண முடியாது. ரொம்ப ஜாலியான அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். உங்களை எதனா அப்படி அந்த ப்ராசஸில் டார்ச்சர் பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்குறது எல்லா டெக்னீஷியன்ஸ்கிட்டையும் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக மோகன்ராஜன் இன்னும் பார்க்குறாரு. அவரெல்லாம் வந்து அண்ணே ஃபோன் பண்ணி, அண்ணே தக்கல்ல அவசரமாக ஒரு லிரிக்ஸ் எழுதணும்னே அப்படின்னு சொல்லுவேன். என்ன தக்கல்ல புரியல, உடனே வேணும்னே ஒன்று வரும். அப்படி என்ன இருந்தாலுமே வந்து உட்காந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் வந்து ஒரு சில பாடல்கள் வெட்டிங் பெல்ஸ்லாம் அப்படி தான் எழுதணும். நிறைய டார்ச்சர் பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க. பாக்கியண்ணனுக்கும் அதே தான், முத்தமிழனுக்கும் அதே தான். லிரிக்ஸாக வரும்போது நிறைய விஷயங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் போனால் எனக்கு கொஞ்சம் படபடப்பாயிடும். அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில விஷயங்களை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். பட் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கே ரொம்ப படபடப்பாயிடும். அதில் என்ன பண்ணுறோம், என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது. அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ரொம்ப காமாக இருந்தது. முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தா ஆகட்டும், பரத் ப்ரோ ஆகட்டும். பரத் ப்ரோவெல்லாம் என்னென்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ எல்லா வகையான டார்ச்சருமே கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பொறுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. கவுண்டமணி தான் நம்ம 2 பேருக்கு நடுவில் சண்டை வராமல் காப்பாற்றினாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த காமெடியில் நம்ம 2 பேரும் பேசிக்கலன்னா கண்டிப்பாக அடித்து புரண்டிருப்போம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருந்திருக்கும். ரொம்ப 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 நன்றி பரத் ப்ரோ. ஏன்னா மியூசிக் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இந்த படத்துக்காக சொன்னேன். இது வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்றத நாங்கள் ஆரம்பத்திலே வந்து சொன்னோம். இது சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த படம் ஒரு ராயபுரத்து லாலா லேண்ட் அப்படின்னு மேயாதமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு பெரம்பூரின் லாலா லேண்ட். ஃபுல்லாக பாட்டு தான். தியாகராஜ பாகவதற்கு அடுத்து அதிகப்படியான பாட்டு நம்ம தான் வச்சு இது பண்ணியிருக்கோம். எல்லாமே ஒரு வெரைட்டியாக ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. வேறு எதுனா டெக்னீஷியன்ஸ் அபி, தேங்க்யூ அபி. ஜமாலேருந்து நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. எனக்கு வந்து அபிகிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஜமாலேருந்து ஒர்க் பண்ணுறேன், இதுக்குமே எனக்கு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி வரும்போது எனக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இவங்க தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இது பண்ணி இவங்களை நம்ம ஜாஸ்தி கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் என்னை தவிர எல்லாருமே சூப்பராக அபி வந்து கேர் பண்ணிப்பாங்க. தேங்க்யூ அபி. அபிகிட்ட அது பிடிச்ச நல்ல விஷயமா தான் சொல்கிறேன் அப்படி, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வேறு டெக்னீஷியன்ஸ் எல்லாம், போஸ்டர் டிசைனர் அவருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா போஸ்டர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. கௌஷிக் டிஐ, அதுக்கப்புறம் எடிட்டர் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி என்னோட நண்பன், என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், என்னோட எல்லா கஷ்ட நஷ்டங்கள்லேயும் பார்த்தாவோட இது இருக்கும். பார்த்தாவையுமே நாங்கள் ஜமாக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேறு, இதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டைல் வேறு, ரெண்டுமே வேறு மாதிரி இருந்தது. பட் இருந்தும் அதுக்கும் என்னோட சேர்த்து பார்த்தாவும் இந்த விஷயத்துக்கு, இந்த ஒர்க்கிங் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் பார்த்தா. அப்புறம் என் தலைவன் மகேந்திரன். இந்த ரொம்ப இப்போ எதனா ஷூட்டிங் வந்து எப்படி மழை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா, மழையை ரொம்ப ரேராக ஷூட்டிங்கில் பார்ப்போமோ அந்த மாதிரி என் தலைவனையும் ரேராக தான் பார்ப்போம். எப்போனா தான் வருவார். ஆனால் கலக்கலாக முக்கியமான இடங்கள் என்னென்னா, ஏன் எப்போனா ஒரு வாட்டி பார்க்கணுன்றதை தப்பாக சொல்லலை. எல்லாத்தையுமே ப்ரீ ஒர்க்காக பண்ணி ஒரு இடத்த ரெடி பண்ணுறது அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து அவர் ரொம்ப பயங்கர கேஷுவலான ஆள். நானே கொஞ்சம் இதானால் இவராக லாஸ்ட் மினிட்டோட உச்சம் அவர். என்ன தலை இந்த வடிவேல் சொல்லுவாங்க, அண்ணே பஸ்ஸு நின்றுடுச்சுண்ணே, நிற்கட்டும்டா பஸ்ஸு போகுது, அண்ணே போட்டேன்டா, அந்த மாதிரி தலைவா நாளைக்கு ஷூட்டிங் தலைவா, இருக்கட்டும் தலைவா, ஐயா ஷூட்டிங் இன்னும் 1 மணி நேரத்தில் இருக்கட்டும் தலைவா அப்படின்னு அப்போ தான் பூ கழுத்தில் மாட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பார் ஜாலியாக. ஆனால் வந்து ஒரு ஃப்ரேமாக வரும்போது ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக எல்லா விஷயங்களும், முக்கியமாக அந்த வீட்டை வந்து அவர் பெயிண்ட் பண்ண விதம், அது ஆர்ட் ப்ராப்பர்ட்டி செட் பண்ண விதம், நிறைய அதெல்லாம் வந்து ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு ஏரியாவிலேருந்தே நிறையா விஷயங்கள்லாம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தோம். 1-2 எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க தலைவா. ரொம்ப சூப்பரான ஒர்க்கர் மகேந்திரன், ரொம்ப ஜாலியான பர்சனும் கூட. ஸோ அதனால் மிகப்பெரிய நன்றிகள் தலைவா. போனதுலேயே உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் டிஐ பண்ண கௌஷிக், விஎஃப்எக்ஸ் பண்ண
கௌஷிக்கோட ஒர்க்கை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ரூம்குள்ளெலாம் போய் உட்கார்றது. நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே உட்கார முடியல. அந்த ரூம்லாம் ராத்திரி பகலும் ஷெல்லி ப்ரோவும் அவரும் இது பண்ணி இதை ஒரு வேறு லெவலில் இந்த ஒர்க்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்ரீ அப்புறம் ஆனந்த் 2 பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. அவங்களுமே திரும்ப இதை பண்ணி கொடு, பட்டர்ஃப்ளைலாம் வச்சு உயிர் எடுத்துட்டோம். அவங்கள என்னென்ன பண்ண முடியும், பட்டர்ஃப்ளை ஏற்று இறக்கு குறைச்சி இது பண்ணு, வேகமாக பறக்க விடு, பொறுமையாக பறக்க விடுன்னு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். பட் ஸ்வீட்டாக வந்து அவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு மிகப்பெரிய நன்றிகள் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோடய நடிகர்கள் எல்லாருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சேத்தன் சார், ஜமாலேருந்து என்னை நம்பி நான் என்ன சொன்னாலும் அது அப்படியே வந்து பண்ணக்கூடிய என்னை நம்பி வரக்கூடிய ஒருத்தர். அவருக்கு வந்து எப்படி ஜமால வேறு ஒரு ஷேட் இருந்துச்சோ இதில் வேறு ஒரு ஷேட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையாக சொன்னேன். அதை இன்றைக்கி தேட்டர்ஸில் எல்லோரும் ரசிக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் கோபி ப்ரோ, அவருமே அப்படி தான். கோபி ப்ரோலாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பிலீவ் பண்ணேன், இது கண்டிப்பாக பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றது. அது இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாருமே கோபி ப்ரோ ரிசீவ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரோஜா மேம் வந்து இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கே அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த சின்ன டீமுக்கு அவங்க உள்ளே வந்ததுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எங்களுக்கு பலமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து நாங்கள் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க உள்ளே வந்தாலும் இந்த படத்துக்கு அவங்க போட்ட உழைப்புன்றது வந்து பயங்கரமான ஒரு உழைப்பு. ப்ரோ சொன்ன மாதிரி தான், அவ்வளோ டெடிக்கேட்டடாக எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த ஷூட்டையும் வந்து அவ்வளோ இதுவாக வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஒரு ப்ரெஸ்ஸன் நான் போன வாட்டி வரும்போது கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து அன்பே மேஜிக்னு வைக்காமல் அன்பே டயனா வச்சுங்க அப்படின்னு. அன்பே மேஜிக்னு வச்சுருந்தா படத்தில் அந்த மேஜிக்குங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போய் சேராமல் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய வாட்டியை திரும்ப கேட்டு வேறு மாதிரியாக இருக்கும். அது படத்தில் மட்டும் வர்றதுனால தான் அந்த மேஜிக் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இது பண்ணிச்சு. ஏன்னா முதல்ல இந்த கதை எழுதும்போதே இந்த மேஜிக் அப்படிங்கிற இந்த வார்த்தை பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படின்றத நான் நம்பினேன். ஏன்னா அதுக்கு 3 பேருக்கு மேஜிக் டயனா கொன்சால்வஸ்னுக்கு என்ன வேணா வச்சிருக்கலாம். ஏன் மேஜிக்னு வச்சுன்னா அது பயங்கரமாக மேஜிக்லாம் ஒர்க் ஆகும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து அது பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சாகணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் கோ டைரக்டர்ஸ் ராகேஷ் ஆகட்டும், ராகுல். இப்போ ராகுல்லாம் வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருந்தார் ராகுல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் போயிட்டு பேசுறது இல்லாமல் இப்போ அவராக போய் ஒரு சில விஷயங்களை வந்து பேசும்போது எனக்கான பேர்டன் வந்து நிறைய இடங்களில் குறைஞ்சிது. ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்த ராகுலுக்கு மிகப்பெரிய நன்றி. ராகேஷ் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பையன், எனக்கு ரொம்ப பயங்கரமாக செட் ஆகக்கூடிய ராகேஷ்க்கும் மிகப்பெரிய நன்றிகள். பிரசாந்த், தினேஷ், கோச், இவங்க எல்லாருக்குமே என்னோட டைரக்ஷன் டீம் மற்ற யாருன்னா விட்டேன்னு தெரியல, ராஜன், எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண மதன், அவருக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தில் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும், பாபா மணி. நான் எல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வரும்போது நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ் இருந்தது. லைவ் லொக்கேஷன்ஸ் வரும்போது ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்கு தான். ஏன்னா நம்ம சொல்லிடுறோம் நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் எடுக்கணும் அந்த லொக்கேஷனில் எடுக்கணும்னு. அது ஒன்றுத்தையும் பேசி பர்மிஷன் வாங்கி அதுக்கான இதை பண்ணி எல்லாம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒர்க்கு. இது வந்து இந்த பேர்டனை நாங்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஜாஸ்தி கொடுக்காம பாபா மணியே அந்த ஏரியாக்காரர் அப்படின்றதுனால எல்லா லொக்கேஷனுக்கும் போயிட்டு ஒரு லொக்கேஷனாக போயிட்டு பேசி அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை பேசி அதுக்கான லெட்டர் கொண்டு எல்லா விஷயத்தையும் இது பண்ணி நாங்கள் முடித்து அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபைனலாக வந்து அதை பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக எங்களுக்கு எல்லாமே இந்த அவங்களையுமே பேர்டன் பண்ணாமல். ஏன்னா மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நிறைய விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிட்ட பாபா மணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கு வந்து வெங்கட்க்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில நட்புகளை பார்க்கும்போது நமக்கே வந்து பயங்கர பொறாமையாக இருக்கும். சே, வாழ்க்கையில் நமக்கு இப்படிலாம் ஒரு நட்பு வந்து கிடைக்கலையே அப்படின்னு. அப்படி ஒரு நட்பாக தான் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து வெங்கட் ரம்யாக்கான ஒரு நட்பு தான் இந்த படத்தில் வந்து நான் அவ்வளோ பார்த்து இது பண்ணேன். ஏன்னா மற்ற எல்லாருக்குமே இது வந்து பாரியோட படம், ஆனால் வெங்கட்டுக்கு மட்டும் இது ரம்யாவோட படமாக அவ்வளோ ஸ்பெஷலாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிட்டது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணது வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எல்லா விஷயங்களும் சின்ன விஷயங்கள் கூட கொண்டு எதனா ஒரு போஸ்ட்டோ எதனா ஒரு வீடியோவோ இதெல்லாம் இப்படி போது வெங்கட் அப்படி போது வெங்கட்னா எந்த டைமாக இருந்தாலுமே அதை பார்த்து பண்ணி கொடுத்தாரு. தியேட்டர் விசிட்ஸ்லையுமே அப்படி தான். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அழகாக பண்ண வெங்கட்டுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தலைவர் PRO யுவராஜ் அவருமே அப்படி தான். எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப அழகாக வந்து எவ்வளோ நேரமாக இருந்தாலும்
நம்ம எந்த டைமில் கால் பண்ணாலும் அவர் வந்து பார்த்து சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ப்ரெஸ் மீட் ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும். அவர் தலைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒருத்தருக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து யுவராஜ் ப்ரோக்கிட்டையும் அவர் சார்ஜன்கிட்டையும் கதை சொல்லி முடிச்சதுலேருந்து யுவராஜ் ப்ரோ வந்து ப்ரோ எந்த விஷயங்களாக இருந்தாலுமே இவர் நரேனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, நரேன் வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருப்பார் அப்படின்னு வந்து யுவராஜ் ப்ரோ சொன்னார். அந்த சமயத்துலேருந்து பாவம் அந்த மனுஷனை போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செலெக்ஷன்லேருந்து அதுக்கான பட்ஜெட்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து அவரை போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஐயா மன்னிச்சிருங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் எல்லா ஒர்க்கையும் ரொம்ப நீட்டாக இன்றைக்கு வரைக்கும் அது எதனா ஒரு பிரச்சனைனா அதுக்கு அவர் கால் பண்ணோன்னா ரொம்ப அழகாக எனக்காக பண்ணி கொடுத்த நரேன் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் ப்ரோ, அப்புறம் இவங்க நியோ கேசல் சத்யா மேம், அதுக்கப்புறம் இரா சரவணன் சார் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு நல்ல உள்ளத்தை நான் வந்து இந்த படம் மூலமாக சந்திச்சிருக்கேன்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் மட்டுமே இல்லை, அவங்க குடும்பமும் அப்படி தான். எனக்கு தெரிஞ்சு மாயாண்டி குடும்பத்தாருக்கு அடுத்து பயங்கர பாசமான குடும்பம்னா அவங்க குடும்பம் தான் நினைக்கிறேன். கலாக்கா ஆகட்டும், அவர் மணி ஆகட்டும், அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஒரு அன்பான ஒருத்தங்களாக இருந்தாங்க. அப்படி இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சத்யா மேமும் அப்படி தான், கரிகாலன் சாரும் அப்படி தான். அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்தாலும் இந்த படத்தை இன்றைக்கி தியேட்டரில் ஒரு வெற்றி படமாக சாத்தியமாக்கியிருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் கூட்டமாக தேட்டருக்கு வந்ததும் நீங்கள் சிரித்ததும் என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு இமேஜ். எப்படி வந்து சுதர்ஷன் சொன்ன மாதிரி ஜமாவோட கடைசி 30 நிமிடங்களில் இருந்த அந்த அமைதி வந்து என்னை பயமாக ஒரு ஹார்ன் பண்ணிச்சு, எங்கே ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு. ஆனால் இந்த அமைதி வந்து இந்த அமைதி இல்லாமல் இந்த கைத்தட்டல் அந்த சிரிப்பு அலன்றது வந்து என்னோடய எழுத்தை வந்து அவ்வளோ விதத்தில் வந்து முழுமையடை செஞ்சுருக்கு. அதனால் தொடர்ந்து இன்னமும் இந்த படம் இப்போ ஜனநாயகன் அந்த அலைக்கப்புறமும் இப்போ வந்து ஸ்க்ரீன்ஸு தியேட்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் ஒரு ரன் இருக்க போது. கண்டிப்பாக இந்த படத்தை நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீக்லேருந்து நிறைய ஷோஸ் வருது, கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்து எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இது அனைத்தையும் சாத்தியமாக்கிய யுவராஜ் ப்ரோக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஸோ இறுதியாக ஒரு நல்ல படைப்பு வந்ததுன்னா அதில் இவருடைய பேர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இரா என்டர்டைன்மெண்ட் மூலியமாக தன்னுடைய ஆதரவை இந்த படத்துக்கு முழுசாக கொடுத்துருக்கக்கூடிய சரவணன் அண்ணன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். அண்ணா கொஞ்சம் மன்னிக்கணும் பத்திரிகையாளர்களுக்கு, ஏன்னா பிரத்யேக நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். இந்த பத்திரிகையாளர் ஷோவில் நம்ம வந்து படத்தை எங்கே வேணாலும் ஸ்க்ரீன் பண்ணலாம். பத்திரிகையாளர் ஷோவில் ஒரு படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறப்போ எந்த இடத்துல கை தட்டுவாங்க, எந்த இடத்துல நம்ம நினச்சது நடக்கும், எந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகும், எந்த இடத்துல அழுவாங்க அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அன்றைக்கி பத்திரிகையாளர் ஷோவில் நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான் இன்றைக்கி ஒவ்வொரு திரையரங்களையும் தெரிக்குது. அப்பேற்பட்ட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அத்தனை ஊடகத்தினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாம் எந்திரிச்சிட்டிங்களா? அதனால் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாமுமா இருக்கிற யுவராஜுக்கு நன்றி. 2 யுவராஜ் சார் ஒரு பக்கம், சத்யா மேம் ஒரு பக்கம், 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஒரு படத்தில், இவ்வளவு மரியாதையான படத்தில், ஒரு எளிய படைப்பில், அழகான படைப்பில் எங்களுடைய இரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்நாள் பெருமை எங்களுக்கு. யுவராஜ் ரொம்ப நன்றி, வாழ்நாள் கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் நிறுவனம் அப்படின்னா, இரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அப்படின்னா அதுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக உறுதுணையாக என்னாலும் இருக்கிற சசிகுமார் சாருக்கும், அகிலன் சாருக்கும், பெப்சி சிவா உள்ளிட்டவங்களுக்கும், டாக்டர் விஜய் சார் உள்ளிட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. குறிப்பாக என் மனைவி கலா, ரொம்ப நன்றி கலா. என் பிள்ளைங்க சஞ்சய் ராமசாமி, சஞ்சனாவதனி, நன்றி. முக்கியமாக என்னுடைய ஆர்ட் டைரக்டர் கதைக்கு வந்துடுறேன். ஆர்ட் டைரக்டர் இன்றைக்கி ஆரம்பித்தார். ஜனநாயகன் ரொம்ப நெருக்கடி கொடுத்துருச்சு அப்படின்னாரு. அது சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜனநாயகனுக்கு தான் சென்சார் உள்ளிட்ட அமைப்புகள் நிறைய நெருக்கடி கொடுத்துட்டாங்க. எப்போவோ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படத்தை இவ்வளோ நெருக்கடிகளை தாண்டி இப்போ வந்திருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டிய படம் இப்போ வந்திருக்கு அப்படின்னா ஜனநாயகனுக்கு தான் நிறைய நெருக்கடி. அதனால் ஜனநாயகன் ஒருபோதும் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கல. ஜனநாயகனோட சேர்ந்து வந்தது தான் அன்பே டயானா படத்துக்கு பெரிய பெருமை. ஏன்னா விஜய் சார் நடித்த படம் ஜனநாயகன், விஜய் சார் எம்எல்ஏவா செலக்ட் ஆன பெரம்பூர் தொகுதியை கதைக்களமாக கொண்ட படம் அன்பே டயானா.
நியாயமாக பார்த்தா ரெண்டுமே விஜய் சாரோட சம்மந்தப்பட்ட படம் தான். குறிப்பாக என் மனைவி சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜனநாயகனை ஜெயிச்சிட்டோம்னு ஒரு 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 உத்வேகத்தில் சொல்லிட்டாங்க. ஜனநாயகன் நான் ஜெயிக்கல, ஜனநாயகனோட சேர்ந்து நாங்களும் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா ஜனநாயகனுக்கு நிரம்பி வழிஞ்ச கூட்டம், அதாவது தண்ணி நிரம்பி வச்சுன்னா பக்கத்து வயலுக்கும் சேர்ந்து பாயிற மாதிரி எங்களுக்கும் நிறைய வந்திருக்கு. ஜனநாயகனுக்கு டிக்கெட் கிடைக்காம எங்கள் படத்துக்கு வந்தவங்களும் அதிகம். அதனால 2 பேருமே சேர்ந்து ஜெயிச்சிருக்கோம். அந்த வகையில் ஜனநாயகன் படக்குழுவுக்கு இந்த வெற்றி விழாவில் நாங்கள் வந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களும் அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக அன்பே டயானா அந்த ப்ரொமோஷன் ஷோக்கு ஆரம்பித்தப்போ தம்பி நம்பவே மாட்டீங்க யுவராஜ், நீங்கள் தயாரிப்பாளர்னு பேரை போட்டுட்டீங்க, இது வரைக்கும் ஒரு 24 இயக்குனர்கள் புதுசாக கதை சொல்லியிருக்காங்க எங்கள் நிறுவனத்தில். அதில் 4 பேர் யுவராஜ கதாநாயகனை வச்சு கதை சொல்லியிருக்காங்க. தம்பி அஜய்னு ஒருத்தர் ராஜ்முருகன் சாரோட அசிஸ்டன்ட் வந்திருப்பார் நினைக்கிறேன், அவரும் யுவராஜ் வச்சு ஒரு கதை சொல்லியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட மரியாதை, அதாவது ஒரு நிறுவனத்தை ரொம்ப சீக்கிரம் இவ்வளவு பரபரப்பாக்குனதுக்கு எங்களுடைய வாழ்நாள் நன்றி. மிக குறிப்பாக யுவராஜை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா யுவராஜுக்கு சொல்கிற வெற்றி மொத்த பாரி உள்ளிட்ட மொத்த படக்குழுவுக்கு சொல்கிற கிடச்சிருக்கிற வெற்றி. யுவராஜ் வந்து கடந்த படத்தை முடிச்சுட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வசூலில் சேர்ந்த படம் அந்த படம். ஒரு வெற்றி மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கும், குதூகலத்தை கொடுக்கும், ஆடம்பரத்தை கொடுக்கும், திமிரை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு முகபாவனையில் தான் அவர் வந்திருக்கணும். ஆனால் அவர் என் அலுவலகம் வந்தப்போ அவர் கண் கலங்கி இருந்துச்சு. ஒரு 100 கோடிக்கான சக்ஸஸை கொடுத்த எந்த ஒரு பிரதிபலிப்பும் அவர் முகத்தில் தெரியல. அவருடைய அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக இருந்துச்சு. என்னாச்சு யுவராஜ் அப்படின்னு கேட்டப்போ, பணத்தை விடுங்க சார், பணத்தை சம்பாதிக்க தெரியாதவங்க தான் பணம் போயிடுச்சுன்னு வருத்தப்படணும், எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது, பணம் சம்பாதிக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் இங்கே ரொம்ப ஈஸி, ஆனால் நிம்மதியாக மனசார்ந்த சந்தோஷத்தோடு வாழ்றது தான் கஷ்டம் அப்படின்னாரு. அது ஒரு படத்தில் கூட நான் அப்படி ஒரு வசனத்தை நான் கேட்டதில்லை, அப்படி ஒரு வாழ்க்கையை நான் பார்த்ததில்லை. சொன்னது மட்டும் இல்லை, அதெல்லாம் விடுங்க சார், பாரி ஜமா பண்ண பாரி, எனக்கு ஜமா படம் ரொம்ப பிடிக்கும் சார், ஜமா பண்ண பாரி அற்புதமான ஒரு கதையோடு வந்திருக்காப்புல, அதை படமாக்குவோம் சார், அதை நோக்கி ஓடுவோம். ஏன்னா பாரி மாதிரியான ஆட்கள் தான் சார் சினிமாவில் பெருசாக ஜெயிக்கணும், நம்ம வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கிற பசங்க தான் ஜெயிக்கணும், அதனால் அந்த படத்தை நோக்கி போவோம் சார் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் ஒரு ஒளிவிளக்கு மாதிரி, ஒரு ஜோதி மாதிரி, ஒரு பெரிய பக்கபலமாக உற்ற துணையாக எங்களுக்கு கிடைச்சவங்க தான் கரிகாலன் சாரோட மனைவி சத்யா மேம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நியாயமாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு செயின் போட்டிருக்கணும், உங்கள் 2 பேருக்கு எங்கள் படைப்பை சேர்த்துக்கிட்டதுனால நீங்கள் பரிசளித்து திக்கும் காட வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும் நான் நினைக்கிறேன். ஆனால் யுவராஜை வச்சு படம் ஆரம்பித்தாச்சு. யுவராஜ் மேடம் சார்ந்து 2 பேர் சேர்ந்து மனமொத்த ஆட்களாக இணைஞ்சு படம் ஆரம்பிச்சிட்டாங்க. சில விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ஆரம்பித்தப்போ ஒரு நண்பர் என்னை அணுகிறாரு, சார் யுவராஜ் சார் வேணாம் சார், எதுக்கு அவர் கூடலாம் இருக்கீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அகிலன் சார் ரூட்டில் ஒருத்தர் ஃபோன் பேசுகிறாரு, சார் ஒருத்தரை விட்டு 10 பேர் விலகுறாங்கன்னா அப்போ அவர் மேலே தானே சார் தப்புன்னு அர்த்தம், அதனால் இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இருக்காதீங்க சார் அப்படின்னாரு. கூடுதலாக நான் மிக மதிக்கிற ஒரு இயக்குனர் என்னை நேரில் அணுகி, இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கவே, நம்ம வேணால் படம் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை பேர் சொன்னப்போ தான் யுவராஜோட கையை உறுதியாக பிடிக்குன்னு நான் நம்பி நின்னேன். முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை எடப்போட ஒரு சம்பவம் போதும், ஆனால் யுவராஜ் நல்ல பிள்ளை, நம்பிக்கையான பிள்ளை, ஈவி இறக்கமான பிள்ளை, எல்லாத்துக்கும் துடிக்கிற பிள்ளைங்கிறதுக்கு 100 சம்பவம் என்னால் சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தன்மையான தகுதியான படைப்பாளர், தயாரிப்பாளர். மிக குறிப்பான உதாரணமாக சொல்ல போனால் அன்பே டயானா தான் செம்ம உதாரணம். அவர் அவ்வளவு தற்சோர்வோட இந்த படைப்பை ஆரம்பித்தா கூட சொன்ன தேதியில் படத்தை ஆரம்பித்தார், சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடித்தார், சொன்ன தேதியில் படத்தை முடித்தார், சொன்ன தேதியில் ரிலீஸ் பண்ணார். ஜனநாயகன் மாதிரியான ஒரு படம் வர்றப்ப, சார் அது நம்மளை பாதிக்காது சார், அது பெரிய படம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு தன்னம்பிக்கையோடு ரிலீஸ் பண்ணார். பண்ணி இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட ஆதரப்பூர்வமாக சொன்னார். அப்பேற்பட்ட வெற்றியும் கொடுத்தாப்புல. ஒரு தயாரிப்பாளர் இதை விட வேறு என்ன சாதிச்சு காட்ட முடியும் இந்த மண்ணில்? எப்பவுமே தன்னை நம்புகிற மனுஷன் எப்பேற்பட்ட இலக்கையும் சர்வசாதாரணமாக அடைவாங்க. அதுக்கு யுவராஜ் வந்து செம்ம உதாரணம். நேற்று ஒரு இயக்குனருடைய படம் எனக்கு ப்ரிவியூவில் காமிச்சாங்க. படத்தை பார்த்து முடிச்சேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இந்த படத்தை எங்களை மாதிரி ஆட்கிட்டெல்லாம் காட்டுறது வேஸ்ட்டு, முதல்ல கொண்டு போய்ட்டு யுவராஜ்கிட்ட காட்டுங்க அப்படின்னேன். ஏன்னா சினிமா, நல்ல சினிமா எல்லாராலையும் பண்ணிட முடியும், ஆனால்
அந்த படத்தை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுறது, அதை மீடியாக்கள் மூலமாக எந்த அளவுக்கு ரீச் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் யுவராஜுக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னேன். வித்தை தெரிந்த மனுஷன் எப்பேற்பட்ட களத்துலையும் விளையாடலாம், எப்பேற்பட்ட ஆட்களோடையும் போட்டி போடலாம், எப்பேற்பட்ட ஆட்கள் இல்லாமலும் களத்தில் நிற்கலாம். அன்பே டயானாங்கிற படத்தோட வெற்றிங்கிறது எளிய கதைகளை, அன்பான கதைகளை அடைகாத்து வச்சிருக்கிற அத்தனை இயக்குநர்களுக்குமான இவ்வளவு பத்திரிகையாளர்கள் மத்தியில் பிறந்தநாள் கொண்டாடுற பெரும் பாக்கியம் வச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. என் ஜாதிக்கார, என் சொந்தக்கார பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளை தாண்டி வெளியே இன்னொருத்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னா அது சரவணனால அந்த மாலை கடைக்காரர் தான். ஸோ நம்மளை விடவும் சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் வாழ்த்துக்கள்ண்ணே, நன்றிண்ணே.